अब एकदम सब एक्टिव हो गए हैं, இப்போ எல்லாருமே हुए ना एक्टिव। நல்லா ஆக்டிவ் ஆயிட்டீங்க தானே? तो अभी हम एक छोटी सी और एक्सरसाइज करेंगे இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணலாம்னு कि சொல்றாங்க. अब तक जो भी हमने ज्ञान सुना, நம்ம இது वரைக்கும் ஞானத்தை கேட்டோம். इतना बाबा हर रोज பாபா டெய்லி खजानों से हमें भरपूर कर रहे हैं, பொக்கிஷங்கள் மூலமாக तो वो நம்மை हमें पता நிரப்புறாரு. चलेगा। அது நமக்கு தெரியுது. तो इसलिए जो भी बैठे हैं யாரெல்லாம் एक भी कुर्सी அமர்ந்திருக்கீங்களோ नहीं छोड़ेंगे, सभी ऐसा आपस में बैठ जाएंगे। ஸோ எல்லாருமே जैसे 5 है तो 5 के बराबर, यानी एक भी गैप नहीं रहना चाहिए। ஸோ எல்லாருமே பக்கம் तो பக்கம் आपको உட்காருங்க. करना क्या है, நீங்க என்ன செய்யணும்னா एक कोई न कोई स्वमान, जैसे बाबा हर रोज हमें कहते हैं பாபா டெய்லி आप சொல்றாரு, नूरे हो, நீங்க आप வந்து नूरे கண்ணின் रतन மணியா बच्चे இருக்கீங்க. हो, கண்ணின் या आप इंग्लिश में குழந்தைகளாக कहो तो இருக்கீங்க. यू आर अ ब्लिसफुल सोल, நீங்க வந்து यू आर अ ஆனந்தமான, पावरफुल सोल। நீங்க சக்திசாலியான ஆத்மா. उस आत्मा को देख के அந்த ஆத்மாவை आपके பார்த்து नेक्स्ट जो है उसको भ्रुकुटी में देखना है, அவங்களுடைய நெற்றியில और பார்க்கணும். जो भी उस आत्मा को देख के आपको थॉट चलता है, அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன जो भी எண்ணங்கள் வருதோ, विशेषता या कोई स्वमान ஏதாவது விசேஷத்தன்மை आपके मन அல்லது में आता சுவமான் है, உங்களுடைய उसे மனசுல धीरे வரும். से विस्परिंग साउंड में बोलना है। அதை வந்து आपको ரொம்ப नेक्स्ट, उसको और மெதுவாக नेक्स्ट, அவங்களுக்கு சொல்லணும். ऐसे करके 5 लोग हैं 5 பேரா तो இருக்கிறாங்க. आपस में आपको एक दो को स्वमान बोलना है, फिर 5 பேரா रिवर्स, இருந்தா फिर लास्ट वाला जो व्यक्ति वो फिर से आपको एक स्वमान देगा, कोई विशेषता आपको सुनाएंगे, ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை ऐसे आपको சொல்லுவாங்க. यहाँ से उस साइड, उधर से इस साइड। இங்கிருந்து அந்த பக்கம், அங்கிருந்து இந்த समझ சைடு. में आया सभी को? எல்லாருக்குமே बैक புரிஞ்சுதா? साइड सभी बैठे, सबको पता चला? எல்லாருமே பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கா? बाबा हमें जो वरदान देते हैं, பாபா நமக்கு வரதானம் கொடுக்கறாரு. उस वरदान को मन में அந்த வரதானத்தை चिंतन மனசுல करना है, சிந்தனை और செய்து सामने वाली आत्मा को देख के आपको क्या मन में उसके அதை लिए வந்து वरदान, நமக்கு ब्लेसिंग முன்னாடி क्या யார் निकलती है, இருக்காங்களோ அந்த ஆத்மாவை वो பார்க்கும் आपको பொழுது उसको देना है। என்ன blessing கிடைக்குதோ तो அதை आपको पता அவங்களுக்கு चलेगा சொல்லணும். कि அப்பதான் उस நமக்கு आत्मा தெரியும். को देख के आपकी परख शक्ति कितनी है। அப்பதான் நமக்கு நம்மை நாமே सच में பகுத்தறிய हमारे முடியும். पास वरदानों का स्टॉक है நம்ம கிட்ட या வரதானங்களுடைய नहीं ஸ்டாக் है। இருக்கா இல்லையா? हमें लगता है कि हमारे पास बहुत सारा ज्ञान है, நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட पर நிறைய कभी कभी நாலேஜ் वो இருக்கு. ஆனா அப்பப்போ என்ன ஆகுதுன்னா जल्दी इमर्ज नहीं होता। அது டக்குன்னு வந்து வெளியில வர ठीक है, மாட்டேங்குது. ஓகேவா? तो शुरू करेंगे, सभी இப்ப रेडी? நம்ம ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ओके, जो भी अगर अकेले हैं कोई तो आसपास कोई ना कोई क्यू में தனியா बैठ இருந்தீங்கன்னா जाइए उस लाइन நீங்க में, வந்து அந்த और லைன்ல வந்து नज़दीक खड़े थोड़ा बैठ जाइए ஸோ ताकि ज़्यादा பக்கம் பக்கம் வந்து हलचल नहीं हो। அமர்ந்துக்குங்க. தனியா அமர வேண்டாம். ஏன்னா இது வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு 5 பேரா நம்ம வந்து இருந்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதனால ஒரு ரோ. ஸோ திரும்பவும் வந்து பாபா நமக்கு நிறைய blessing கொடுத்துருக்காரு. ஸோ பாபாவை நினைவு ये आप செய்து लोग थोड़ा नज़दीक आ जाइए यहाँ पे। ஸோ கொஞ்சம் முன்னாடி வர சொல்றாங்க. ओके, सभी अपने को बराबर अरेंज कर लीजिए लाइन में। ஓ- आमने सामने मुंह नहीं करना है आपको, वही रो में அதே जिसमें லைன்ல आप बैठे हैं அதே லைன்ல उसी நம்ம रो में இருக்கலாம். बैठना है। அதே जैसे हम லைன்ல 5 लोग हैं 5 तो பேர் இருக்கோம். मैं फर्स्ट हूँ तो सेकंड को ब्लेसिंग दूंगी, सेकंड, थर्ड, फोर्थ, फिफ्थ को, और फिफ्थ वाला फिर से फोर्थ, 3 2 1 ऐसा அந்த करना है। சேர்ல வந்து 5 லைன் இருக்கு. 5 பேர் உட்காரலாம். ठीक ஸோ है, जो ஃபர்ஸ்ட் हो गए இருக்கிறவர் हैं अरेंज செகண்ட், बराबर, वो செகண்ட் शुरू தேர்டு, कीजिए। ஃபிஃப்த்தா स्टार्ट। இருக்கிறவர் ஃபோர்த்துக்கு. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ முதல்ல பாபாவை நினைவு செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்க. பார்த்த பிறகு நம்முடைய மனசுல ஒரு விசேஷத்தன்மையோ அல்லது சுயமரியாதையோ ஸ்வமானோ நமக்கு வரும். அதை அவங்களுடைய மெதுவா அவங்க கிட்ட சொல்லுங்க. क्विक एक्शन होना चाहिए, बहुत सोचना नहीं पड़ना चाहिए, नहीं तो आप दृष्टि देते रहेंगे और टाइम पूरा हो जाएगा। ரொம்ப யோசிக்க வேண்டாம், இல்லைன்னா நம்ம திருஷ்டி கொடுத்துட்டே இருப்போம். அதனால இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். पास ऑन करना है, आपने दूसरे को दिया वही सेम नहीं, आपको कुछ दूसरा देना है। அதே சொல்லணும்னு கிடையாது. ஸோ நமக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கும் பொழுது என்ன விசேஷத்தன்மை அல்லது சுயமரியாதை समझ में आई சுமான் आपको வருது. एक्टिविटी? இந்த अब तो शुरू ஆக்டிவிட்டீஸ் कीजिए। ये புரியுதா? हो गई आपकी एक्सरसाइज? இப்போ எக்ஸசைஸ் हो गई? பண்ணலாம். जो लोगों की हो गई है वो हाथ ऊंचा करेंगे, யார் வந்து முடிச்சிட்டீங்களோ அவங்க கையை தூக்குங்க. वो तो क्विक एक्शन है। சீக்கிரமா பண்ணா நல்லா இருக்கும். आप अपनी भाषा में ब्लेसिंग दीजिए। நம்முடைய லாங்குவேஜில் நம்ம சொல்லலாம். தமிழ்ல, நம்ம இங்கிலீஷ்ல, நம்முடைய லாங்குவேஜில் வந்து நம்ம சொல்லலாம். आपका मौन नहीं टूटना चाहिए, बिल्कुल साइलेंस में धीमे से
நம்ம மௌனத்தை கலைக்க வேண்டாம், जैसे ஆனா फरिश्तों की மெதுவாக आवाज। ஃபரிஸ்தாக்களை போல நம்ம வந்து பேசலாம். फिर हमें एक नेक्स्ट एक्टिविटी करनी है, फिर हमारी क्लास शुरू होने वाली है। ஸோ அடுத்ததாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதை முடித்த பிறகு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். हो गया, पीछे वाले नहीं कर रहे ऐसा लगता है। பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்குறப்போ செஞ்ச மாதிரியே தெரியல. सबको इन्वॉल्व होना है, இதில் எல்லாருமே வந்து நம்ம ये अपने आप की ஈடுபடணும். चेकिंग है। இது நம்ம நாம செக் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட எந்தளவு வரதானங்களுடைய பொக்கிஷங்கள் எந்தளவு இருக்குது, ஸ்டாக், அதை செக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இது. चलिए, ओम शांति। सबका हो गया होगा अब तक। எல்லாருமே முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். तो आज शाम को आप सबको बहुत ही सुंदर एक क्लास मिलने वाली है, இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப बड़ी दीदी நல்ல के द्वारा கிளாஸ் வந்து இருக்கும். दादियों के संग के தாதிகள் अनुभव। தாதிகளோடு இருந்த அனுபவம். तो अभी मैं कुछ एक्टिविटी करने वाली हूँ। இப்போ நான் ஒரு अभी सभी Activity. स्टॉप कर देंगे, अभी सामने देखेंगे। இப்போ எல்லாருமே मैं कुछ முன்னாடி एक्शन பாருங்க, करूँगी நான் சில और आपको उन दादियों को पहचानना है। நான் ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். मैं कुछ एक्शन करूँगी, அவங்க ஒரு சில செய்கைகள் आपको उन ஆக்ஷன் दादियों को பண்ணுவாங்க. पहचानना है। So, जो நம்ம पुराने நிறைய हैं उन्हें पता है, நிறைய தாதிஸை நம்ம लेकिन जो பார்த்துருக்கோம். नए हैं 5 साल से, अभी भी 5 से 10 साल में शायद उन्हें नहीं भी पता हो, फिर भी यूट्यूब से पता चलता है। तो सबसे நிறைய पहले தாதிஸை एक्शन பார்த்துருப்போம், யூடியூப்ல கூட मैं करती பார்த்துருக்கோம். हूँ बाबा की याद में। பாபாவுடைய फिर आप நினைவுல நான் ஒரு पहचानना है कि ஆக்ஷன் वो कौन सी दादी है। நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன், அது யாருன்னு நீங்க சொல்லுங்க. ओम शांति। 3 बार ये बोलो, ओम शांति। मेरे प्यारे भाइयों, ओम शांति। ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. யாருன்னு कौन सी கேக்குறாங்க? दादी है? जानकी दादी, बिल्कुल सही। तो एक बार जोरदार ताली बजाएंगे आपके लिए। எல்லாருமே கை தட்டுங்க. आपने बहुत सही पहचाना। अब एक दूसरी दादी, वो गीत भाई जी बजाएंगे, मेरी चाहत का मुझको सिला मिल गया। फिर आप ஒரு बताना பாட்டு वो कौन सी போடுறாங்க, दादी है। ஒரு பாட்டு போடுவாங்க. सॉन्ग बजाना है, मेरी चाहत का मुझको सिला मिल गया। பாட்டு இப்போ ப்ளே பண்ணுவாங்க, ஹிந்தி பாட்டு. அது எந்த தாதிக்கு, அந்த தாதி வரப்போ அந்த பாட்டு போடுவாங்க, நமக்கே தெரியும். चल के सागर ही प्यासे के पास आ गया। कौन सी दादी? किस किस ने पहचाना बराबर? रतन मोहिनी दादी, बिल्कुल सही है। ரத்தன் மொழி தாதி. फिर से एक बार थाली बजाएंगे। जब भी बाप दादा आते हैं, பாப் தாதா எப்போ வராரோ उसके बाद बाबा चले जाते हैं, அப்புறமா பாபா तो दादी கிளம்பிடுவார். सभी को उमंग उत्साह दिलाते हैं। அப்போ தாதிஸ் வந்து आपका எல்லாருக்கும் ऑब्जर्वेशन உற்சாகம் पावर भी தராங்க. कितना है அப்போ நம்ம எந்த அளவு ஒரு कि आपने விஷயத்தை बराबर கவனிக்கிறோம். पहचाना कि ये वही दादी की एक्शन है। ஸோ நம்ம अभी एक और பார்த்துருப்போம். तीसरी दादी है। இப்போ மூணாவது தாதியை பற்றி சொல்கிறேன். जब भी यानी हमने भी उनको सन्मुख तो देखा है, நம்ம எல்லாருமே முன்னாடி वो जब भी பார்த்துருக்கோம். आते हैं स्टेज पर तो उनकी बहुत ही அவங்க எப்போ ஸ்டேஜில் வராங்களோ एक्टिविटी होती है। அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டி अभी वो இருக்கும். तो ट्रांस में बाबा के पास चले गए, இப்போ அவங்க लेकिन டிரான்ஸ்ல जब भी பாபா संदेश கிட்ட जाती போயிட்டாங்க. है वतन में, तो जब भी आते हैं तो उनकी एक एक्शन है, वो मैं ஒரு आपको action करके है. दिखाती हूँ। ஒரு ஆக்ஷன் பண்றாங்க, எல்லாருமே பாருங்க. को नबी करार कर सुबह। ओके, बिल्कुल सही, सही पहचाना। फिर से एक बार ताली बजाएंगे। बड़ी दादी को तो हमने नहीं देखा, பெரிய தாதியை लेकिन ये 3 दादियों को जरूर देखा है। और अभी இப்போ இந்த ब्रह्मा மூணு कुमारी தாதியை के நம்ம பார்த்துருப்போம். अपने जो चीफ हैं रतन मोहिनी दादी, ரத்தன் மொழி उनको यूथ दादी कहा जाता அவங்கள வந்து யூத், है। तो दादी सच में सोलह उनकी बड़े। एक्टिविटी ही यूथ जैसी है। அவங்க வந்து எப்பயுமே யூத்தாக தான் இருப்பாங்க, அவங்களோட तो एक ஆக்டிவிட்டிஸ் वो அப்படி एक தான் रतन இருக்கும். हम सबके बीच में रहे हैं, तो इन सभी दादियों को भी पहचानना बहुत जरूरी है। இந்த தாதிஸை பற்றி கூட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப हम सभी அவசியமானதாக बहुत இருக்கு. भाग्यशाली है, நம்ம எல்லாருமே ऐसी பாக்கியசாலிகளாக दादियों இருக்கிறோம். का தாதிகளுடைய जिन्होंने पालना ली। யாரெல்லாம் தாதிகள் ये கிட்ட जब भी இருந்து பாலனை दादियों को எடுத்திருக்காங்களோ ब्रह्मा बाबा मम्मा इन सीनियर्स இவங்க ने पालना எல்லாருமே दी। பிரம்மா பாபா जो मेन மம்மா கிட்ட फाउंडेशन थे, பாலனை फिर उन வாங்கியிருக்காங்க. दादियों இவங்க की தான் வந்து पालना அடிப்படை हमारी जो बड़ी ஃபவுண்டேஷனாக दीदी இருக்காங்க. सीनियर्स वो ले रहे हैं, उनके क्लासेस हमको मिल रहे हैं, அவங்களுடைய கிளாஸஸ்லாம் और நம்ம उन கேட்டிருக்கோம். सबकी पालना हम सबको मिल रही है।
तो हम सभी पद्मा पदम भाग्यशाली आत्माएं हैं, நம்ம எல்லாருமே பல மடங்கு है ना? सभी பாக்கியசாலியா भाग्यशाली। இருக்கும். நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள் தானே. तो जैसे आपने टॉपिक सुना நம்ம இப்ப कि டாபிக் अंतिम समय की तैयारी कैसी கடைசி करनी है, நேரத்துல क्या நம்ம करनी எப்படி है, ரெடி ஆகணும், என்ன செய்யணும். है ना? तो बाबा हमेशा कहते हैं अचानक, एवर रेडी और बहुत काल। ये 3 शब्द बहुत इम्पोर्टेंट है जिंदगी में, हमारे ब्राह्मण लाइफ में, कि अंत में ये हमें तैयारी திடீர். करनी है। இதை தான் நம்ம ரெடி பண்ண வேண்டியிருக்கு. डिटेल बड़ी दीदी ने सुनाया அதை பத்தி டீட்டெயிலா कि अचानक कुछ भी कभी भी हो सकता है, என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். कि हम ऐसा नहीं कह सकते कि अभी அந்த बारिश மாதிரி नहीं நம்ம पड़ சொல்ல सकती முடியாது. या कहीं अर्थक्वेक नहीं हो सकता है, பூகம்பம் வராது, மழை तो வராது, सडनली कुछ भी हो सकता है। திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம். तो एवर रेडी, हर எப்பயுமே நம்ம வந்து परिस्थिति को எவர் ரெடியா இருக்கும். उसको फेस करने के लिए हमें एवर रेडी रहना है, अपने आप को अंदर से तैयार रखना है। நம்ம நாமே तैयाराக पता है फिर भी தெரியுது, ஆனாலும் ब्राह्मण आत्माएं भी अंत में हिलेंगी, ஆனா பிராமணாத்மாக்கள் கூட கடைசி நேரத்துல ஷேக் ஆகுறாங்க, முன்ன परिस्थितियां பின்ன ऐसी ஆகும். आएंगी कि कुछ न कुछ उनको मन में संकल्प विकल्प चलेगा, மனசுல வந்து தேவையில்லாத या कोई எண்ணங்கள்லாம் न कोई வரும், डाउट मन में आएगा, இல்லைன்னா சந்தேகங்கள் கூட வருது. और वही माया का वार होगा அப்பதான் மாயாவினுடைய जो हमें போர் बाबा से दूर ஸ்டார்ட் कर ஆகுது. அப்ப நம்ம பாபா கிட்ட देगा। இருந்து अंदर தூரம் से போயிடும். अलर्ट रहना है कि ऐसा உள்ளுக்குள்ள இருந்து कभी விழிப்புணர்வா न हो, இருக்கணும். बाबा का हाथ और साथ कभी न छूटे। நான் பாபாவுடைய கையை ஒரு பொழுதும் விட तीसरा மாட்டேன். है बहुत काल, लंबे समय का அடுத்ததா अभ्यास से பாக்குறப்ப practice பலகால चाहिए, பயிற்சி. तो ही हम பலகாலத்தினுடைய अंतिम समय में पास हो सकते हैं, அப்பதான் கடைசி காலத்துல நம்மளால नहीं तो पता அதை होते கிராஸ் हुए भी பண்ண हम முடியும். फेल हो जाएंगे। இல்லைன்னா நமக்கே தெரியாது நம்ம ஃபெயில் फिर ஆயிட்டோம். बाबा ने कहा कि अंत के समय 3 प्रकार की क्यों लगेगी, ஸோ கடைசி சமயத்துல மூணு बाबा விதமான मुरलियों में விஷயங்கள் कहते வரும். हैं, பாபா கூட முரளியில और சொல்றாரு, क्यों लगेगी, 3 प्रकार की लाइन होंगी। மூணு விதமான லைன் एक இருப்பாங்க. होगी प्राप्त वालों की, ஒரு லைன் வந்து பிராப்திகளுடைய லைன், मतलब जिन्होंने எல்லாத்தையுமே அடைஞ்சிருக்காங்க பாபா கிட்ட இருந்து. भगवान को पहचान लिया யாரெல்லாம் கடவுளை कि தெரிஞ்சுக்கிட்டாங்களோ यही वो सत्य भगवान है, இவங்கதான் பகவான். यही वो परमात्मा है जिसको मैं द्वापर युग से ढूंढ रही थी। இவரை தான் நான் ரொம்ப காலமா துவாபர யுகத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். हमने क्या क्या नहीं किया उनको पाने के लिए, நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் जब அவரை तप, दान, அடையறதுக்காக. पुण्य, व्रत, तीर्थ यात्राएं, बहुत कुछ தவம் பண்ணிருக்கோம், हम सब தானம் ब्राह्मण புண்ணியம் आत्माओं ने தீர்த்த सबसे யாத்திரைகள் ज्यादा किया, நம்ம தான் எல்லாமே செஞ்சிருக்கிறோம். और பிராமணர்களாகிய अब நம்ம वो தான். हमें आंखें मिले। இப்ப அவர் நமக்கு முன்னாடி இருக்காரு. तो जिसने नहीं पहचाना वो डाउट में जरूर आएंगे, யாருக்கு வந்து தெரியலையோ और அவங்க जिनको கண்டிப்பா अंदर से சந்தேகத்துல வருவாங்க. विश्वास, अंदर से யாருக்கு निश्चय है, உள்ளுக்குள்ள இருந்து நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் वो இருக்கோ, कितनी भी परिस्थितियां प्रलोभन आए, என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் वो அவங்களுக்கு कभी भी हलचल में नहीं आएंगे। அவங்க ஒரு பொழுதும் குழப்பத்துல வரமாட்டாங்க. ओम शांति। ஓம் சாந்தி. तो जैसे सबसे पहली लाइन हम देखते हैं कि वो प्राप्ति वालों की लाइन होगी, முதல் லைன் என்னன்னா எல்லாமே वो அடைந்த बहुत खुश பிராப்தி होंगे லைன். அவங்க ரொம்ப குஷியா कि இருப்பாங்க. हमने जितना चाहा था நான் எவ்வளவு விரும்பினேன், हमने सब कुछ पा लिया। அதான் நான் எல்லாமே அடைஞ்சிட்டேன். बाबा ने जो भी खजाने दिए பாபா என்னெல்லாம் उन सबको பொக்கிஷங்கள் हमने கொடுத்தாரோ जी भर के ले लिया। அது எல்லாமே நான் வாழ்க்கையில நிரப்பிட்டேன். और दूसरी होगी पश्चाताप वालों की लाइन, ரெண்டாவது லைன் பாக்குறப்போ பச்சாதாப, है ना? தன்னை தானே पश्चाताप वाली लाइन में वो होंगे பச்சாதாபப்படக்கூடிய कौन हो லைன்ல सकते யார் हैं? இருப்பாங்கன்னா யார் இருப்பாங்க? जिन्होंने भगवान को पहचान लिया யார் வந்து கடவுளை தெரிஞ்சுக்கிட்டாங்க और फिर भी वो कुछ नहीं कर सके, ஆனா ஒண்ணுமே செய்யல, या डोंट केयर करते रहे, தேடிக்கிட்டே இருக்காங்க. ठीक है कल से हम रेगुलर नाले- मुरली सुनेंगे, நாளையில இருந்து कल முரளி से கேட்கலாம், धारणा நாளையில करेंगे, இருந்து தாரணை பண்ணலாம். है ना? बाबा कहते हैं गैंग गैंग करने वाले, சோ பாபா சொல்லுவார் वैसे இல்லையா, नहीं லா बनना है। செய்யலாம் செய்யலாம்னு वैसे சொல்றவங்க, करेंगे पोस्टपोन करने वाले वो அந்த மாதிரி पश्चाताप தள்ளி की लाइन में போடுறவங்க आएंगे। அவங்க வந்து பச்சாதாபப்படக்கூடிய करना நிலையில வந்துருவாங்க. चाहेंगे पर कर नहीं पाएंगे, செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா செய்ய முடியாது. तो वो बहुत बाबा कहते खून के आंसू रोएंगे, அவங்களுக்கு வந்து ரத்த கண்ணீர் अंत में வருமா. उन्हें वो समय भी याद आएगा कि கடைசியில हम அந்த कर सकते थे फिर भी நம்மளால हमने नहीं செய்ய किया। முடியும் ஆனா நான் செய்யல. तीसरे हो गए उल्हना वाले, மூணாவதா இருக்கிறவங்க उल्हना मतलब कंप्लेंट्स करने वाले, நிறைய கம்ப்ளைண்ட் ऐसी பண்ணிட்டே आत्मा இருப்பாங்க. में बाबा का परिचय मिला ही नहीं होगा, அவங்களுக்கு வந்து பாபாவுடைய அறிமுகமே ठीक है, கிடைச்சிருக்காது. कोई बात नहीं, हमने तो नहीं किया, हमें तो पता ही नहीं था, எனக்கு தெரியவே लेकिन தெரியாது. वो हम ब्राह्मण आत्माओं को उल्हाना देंगे, அவங்க कंप्लेंट என்ன करेंगे, பண்ணுவாங்கன்னா நம்மள பிராமண अरे आपको ஆத்மாக்களாகிய நம்ம प्राप्ति மேல नहीं करनी கம்ப்ளைண்ட் थी तो பண்ணுவாங்க. कोई हर्जा नहीं, அவங்க பிராப்தி पर அடையலன்னா आप பிரச்சனை हमें இல்லை, तो बताते, அவங்க நம்மள சொல்லுவாங்க. हम उससे कुछ न कुछ फायदा जरूर लेते, நம்ம கண்டிப்பா तो ஏதாவது वो होगी பலனை उल्हाना அடையணும். वालों की। அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புகார்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. इनमें तो नहीं आएंगे, लेकिन पहली और दूसरी लाइन, முதல் லைன் செகண்ட் லைன், इन दोनों में से आपको कौन सी लाइन में आना है? இதுல நம்ம எந்த லைன்ல வரணும்? பிராப்திகளுடைய லைன்ல வரணுமா அல்லது
செய்யலாம் पहली लाइन செய்யலாம்னு में आना சொல்லி पसंद करेंगे ना? எல்லாருமே முதல் லைன்ல வரணும் தான் सभी को आना விருப்பப்படுவோம் है। இல்லையா? எல்லாருமே வரணும். बाबा कहते हैं लक्ष्मी नारायण कौन बनेंगे? லக்ஷ்மி तो நாராயணன் सभी யார் ஆவாங்க? बड़े ऊंचा हाथ उठाते हैं உடனே எல்லாருமே நம்ம खुशी से கைகளை उत्साह से। தூக்குவோம் ரொம்ப लेकिन बाबा को पता சந்தோஷமா. है कि इन्हीं ஆனா में से பாபாவுக்கு தெரியும் இவங்கள कोई लक्ष्मी नारायण भी बनेंगे तो राम சிலர் सीता வந்து भी बनेंगे, ராம் சீதாவும் ஆவாங்க, பிரஜா லக்ஷ்மி भी इसी में से நாராயணனும் बनने ஆவாங்க, वाले। பிரஜைகள் கூட ஆவாங்க. लेकिन जैसे हम हाथ ऊंचा करते हैं, எந்த அளவு நம்ம கையை बाबा का தூக்குறோமோ वरदान, பாபாவுடைய பிளஸ்ஸிங் बाबा का ब्लेसिंग हमें उसी सेकंड அந்த मिल செகண்ட்ல जाता है। அந்த செகண்ட்ல நமக்கு கிடைச்சிடும் எப்ப நம்ம கையை इसलिए தூக்குறோமோ. बाबा அதனால कहते हैं कि समय को देखते हुए, அதனால காலத்தை பார்த்து समय கொண்டே घंटी बजा रहा है, டைம் வந்து சொல்லிட்டே इसलिए இருக்கு, हमें सफल करना है। அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். है ना? माता का एग्जाम्पल सुना ना कि वो बाप चाहती दादा। थी कि मैं यज्ञ में अपना धन सफल करूं, கேட்டிருக்கிறோம் இல்லையா? पर நான் दादी என்னுடைய जी ने कहा तो செல்வத்தை उसने வந்து नहीं माना। செல்வத்தை யூஸ் பண்ணணும் उसने யஜ்யத்துல. ஆனா सोचा தாதி इसमें क्या, मैं சொன்னாங்க तो வேண்டாம், हैदराबाद चली जाऊं फिर आऊंगी ना। ஹைதராபாத் लेकिन போயிட்டு वही வருவேன் एक இல்லையா? सेकंड डिसीजन का टाइम था। அதுதான் அந்த ஒரு செகண்ட் अगर தான். आपकी मन बुद्धि क्लियर नहीं है बाबा के साथ, மனம் புத்தி कनेक्शन தெளிவாக ठीक இல்லைன்னா, जुड़ा नहीं है, தொடர்பு சரியாக இல்லைன்னா तो बुद्धि रॉन्ग डिसीजन दे देगी புத்தி வந்து தவறான முடிவுகளை எடுக்கும். और आपको पश्चाताप की क्यों में जाना அப்ப पड़ेगा। வந்து நம்ம பச்சாதாபப்படக்கூடிய நிலையில करना போக चाहती थी, வேண்டியிருக்கும். करके செய்ய तो बहुत விரும்புறோம், कुछ मिलता, செஞ்ச நிறைய पर नहीं கிடைக்கும், हुआ। ஆனா செய்ய முடியல. इसलिए बाबा कह रहे अभी समय அதனாலதான் है, பாபா சொல்றாரு இப்பதான் டைம் इस இருக்கு, समय को हमें सफल करना இந்த है। நேரத்தை பயன்படுத்துங்க. है ना? जैसे ही हम बाबा के बने, நம்ம பாபாவினுடையவராக तो ஆயிட்டோம். सबसे पहला वरदान हमें क्या நம்ம मिलता है? எல்லாருக்குமே ஒரு வரதானம் கிடைச்சிருக்கு. क्या वरदान मिलता என்ன है? வரதானம் கிடைச்சிருக்கு? योगी भव पवित्र भव। யோகியாகுக தூய்மையாகுகன்னு சொல்றாங்க. அடுத்தது बाबा के बनते हैं, हम योग लगाना सीखते हैं। பாபாவுடையவராக ஆன பிறகே பாபாவை सबसे पहले बाबा से யோகா वरदान செய்ய क्या मिलता ஆரம்பிக்கிறோம். है? என்ன வரதானம் கிடைக்குது? दिव्य बुद्धि का वरदान। தெய்வீக புத்தி என்ற வரதானம் கிடைக்குது. है ना? सबकी बुद्धि शुद्ध हो जाती है ना, पवित्र हो அனைவருடைய जाती है। புத்தியும் சுத்தமாயிடுது, தூய்மை तो ஆயிடுது. अगर बुद्धि हमारी शुद्ध हो जाएगी, पवित्र हो जाएगी, நம்முடைய புத்தி சுத்தமாகவும் right decision தூய்மையாகவும் ஆயிடுச்சுன்னா, தெளிவாக ஆயிடுச்சுன்னா நம்மளால சரியான முடிவுகளை எடுக்க सफल முடியும். करना है। அதனால பாபா வந்து எல்லாத்தையுமே பயன்படுத்த சொல்றாரு. बहुत सारे खजाने दिए, பாபா நமக்கு நிறைய பொக்கிஷங்களை खजाने கொடுத்திருக்கிறார். कौन से, அந்த மாதிரி பொக்கிஷங்கள் என்னென்ன இருக்கு, जिसे मुझे सफल करना है, அதை நான் பயன்படுத்தணும். तो कौन कौन से खजाने, என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கு, क्या क्या खजाने मिले हैं? நமக்கு என்னெல்லாம் பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு செக் பண்ணி பார்க்கலாமே. நமக்கு என்னெல்லாம் பாபா கிட்ட இருந்து பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் விட முதன்மையாக समय का खजाना, फिर நேரத்தினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, ज्ञान का खजाना, ஞானத்தினுடைய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, गुणों का खजाना, குணங்களுடைய और பொக்கிஷம், அடுத்ததாக शक्तियों का खजाना। சக்திகளுடைய बिल्कुल பொக்கிஷம். सही है। सबसे पहले बाबा कह रहे समय एक बहुत बड़ा, பாபா சொல்றாரு जैसे हम बच्चों எல்லாத்தையும் को விட முதன்மையானதாக खजाना நேரம் है। மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கு. उसमें भी विशेष संगम युग का एक அதுல एक கூட சங்கமிகத்தினுடைய ஒவ்வொரு நொடியும் एक वर्षों के बराबर है, ஒரு जो வருடத்திற்கு हमें சமமானது. गुणा कमाई जमा करा कर देगा। ஒவ்வொரு நொடியையும் பல மடங்கு एक நம்மளால बार जो சேமிக்க समय முடியும். चला गया ஒரு तो செகண்ட் वापस वो போயிடுச்சுன்னா कभी அது ரிட்டர்ன் வராது. लौट कर नहीं आ सकता। ब्रह्मा बाबा की पूरी हिस्ट्री आपने பிரம்மா पढ़ी, பாபாவுடைய ஃபுல் ஹிஸ்டரி நீங்க எல்லாருமே अच्छे से படிச்சிருப்பீங்க, सुनी होगी। நல்லா கேட்டிருப்பீங்க. तो ब्रह्मा बाबा ने अपना सब कुछ सफल பிரம்மா किया। பாபா தன்னுடைய அனைத்தையுமே பயன்படுத்தினார் இந்த யஜ்யத்துல. 60 years जब उनका एज हुआ, 60 शरीर வயசு का, तब ஆயிடுச்சு. परमात्मा उनमें அப்பதான் आए, பரமாத்மா அவருடைய शिव बाबा। உடல்ல வந்தாரு. और तब से एक அப்பத்துல இருந்து ஒவ்வொரு நொடியும் उन्होंने सिर्फ और सिर्फ शिव அவரை बाबा के लिए சிவ பாபாவுக்காக மட்டுமே इतना பயன்படுத்தினார். करोड़ों का उनका व्यापार था, அவர்கிட்ட கோடிக்கணக்கான इतने बड़े व्यापारी थे, வியாபாரம் இருந்தது, மிகப்பெரிய उन्होंने सब कुछ வியாபாரியாக wind up இருந்தாரு. कर दिया। எல்லாத்தையுமே பாபா என்ன பண்ணாருன்னா வைண்ட் அப் वो பண்ணிட்டாரு. चाहते பிரம்மா तो பாபா बहुत कुछ कर सकते थे। அவர் நினைச்சிருந்தாருன்னா நிறைய वो इतना சம்பாதிச்சிருக்கலாம். अच्छा settled उनका फैमिली है, அவங்க எல்லாருமே business है, செட்டில்டான ஃபேமிலி, इतना नाम था उस समय, பிசினஸ், அந்த அந்த நேரத்துல அவருக்கு நல்ல सोच பெயர் கூட सकते थे। இருந்தது, யோசிச்சிருக்கலாம். पर उन्होंने ऐसा नहीं किया। ஆனா அவர் அதெல்லாம் பண்ணல. பிரம்மா भगवान பாபा का आदेश आया, சிவ आपको सब कुछ பாபாவுடைய सफल करना है, டைரக்ஷன் வந்தது, அதை நான் एक செய்யணும். सेकंड में सब कुछ त्याग कर ஒரு செகண்ட்ல எல்லாத்தையுமே सिर्फ தியாகம் बाबा की பண்ணிட்டார். राह पे चले। अपने बाबा फैमिली किட்ட का भी போயிட்டு कभी सोचा नहीं தன்னுடைய குடும்பத்தை कि கூட अगर मैं பார்க்கல. ऐसा करूंगा तो मेरे நான் परिवार का இந்த क्या மாதிரி होगा, எல்லாம் செஞ்சா என்னுடைய லௌகீக குடும்பம் मेरा என்ன क्या ஆகும், होगा, எனக்கு मैं என்ன क्या ஆகும், खाऊंगा। நான் என்ன சாப்பிடுவேன். नहीं, उन्होंने सब कुछ विल कर दिया। எல்லாத்தையுமே பாபா என்ன 8 பண்ணிட்டாருன்னா बहनों का பிரம்மா ट्रस्ट बना பாபா के सब दे உயில் दिया, எழுதிட்டாரு. 8 சிஸ்டர்ஸ் உடைய பேர்ல पर உயில் कभी भी எழுதிட்டாரு இந்த उन्हें किसी யஜ்யத்துல. चीज की कमी महसूस नहीं हुई। அப்பத்துல இருந்து அவர் எந்த ஒரு பொருளுமே வந்து குறைவாக तो எதுவுமே हमें भी अपने கிடைக்கலன்னு समय ஃபீல் को, ஆகல. धन को सफल करना है। செல்வத்தை பயன்படுத்தினாரு. कभी भी हम मन में ऐसा डाउट न रखें
நம்ம कि हम ஒரு सब कुछ பொழுதும் देंगे तो फिर क्या होगा। மனசுல இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது. எல்லாத்தையுமே इसलिए நான் एक கொடுத்துட்டா एक எனக்கு सेकंड என்ன को ஆகும்? हमें सफल करना है அதனால बाबा की ஒவ்வொரு याद में, நொடியும் பாபாவுடைய நினைவுல बाबा की जो பயன்படுத்தணும். सेवाएं हैं हर பாபாவுடைய चीज சேவை में என்னெல்லாம் सफल இருக்கோ करना है। ஒவ்வொரு பொருளையும் நம்ம பயன்படுத்தணும். क्योंकि बाबा कह रहे समय को वरदान है, பாபா சொல்றாரு சமயம் समय நேரம் என்பது करेंगे तो வரதானம். आपको सफलता அதை मिलेगी। பயன்படுத்தணும்னா நமக்கு வெற்றி என்பது जो கிடைக்கும். सोचते ही रह जाएंगे யார் वो யோசிச்சுட்டே सोचते இருக்காங்களோ ही रह जाएंगे और அவங்க யோ पीछे ही रह जाएंगे। அவங்க பின்னாடியே இருப்பாங்க. तो हमें सोचना नहीं है, जो நம்ம मन में யோசிக்க आया, வேண்டாம். जो बाबा ने टच कराया பாபா என்ன டச் वो பண்றாரோ तुरंत करना है। அதை உடனே செய்யணும். तुरंत दान महापुण्य। உடனடியாக செய்யக்கூடிய தானம் தான் जैसे மிகப்பெரியது. अभी कल ही सुनने में आया कि आप लोग यहाँ நேத்து पे கூட நம்ம गोल्डन கேட்டிருந்தோம், जुबली இங்க सेलिब्रेट கோல்டன் करने ஜூப்ளி जा रहे हैं। செலிப்ரேஷன் பண்ண कर போறோம். रहे हैं ना सभी। எல்லாருமே செய்ய போறோம் தானே. तो ये तो बहुत अच्छी अपॉर्चुनिटी है। இது நல்ல வாய்ப்பா இருக்கு. आप सबको अपना धन, समय, நம்முடைய श्वास உடல், सब कुछ மனம், सफल करने பொருள், के लिए। செல்வம், तो நம்முடைய हमें सोचना சுவாசம் नहीं है। எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். இதுல ரொம்ப बाबा का யோசிக்க कार्य கூடாது. किसका है? பாபாவுடைய காரியம் யாருடையது? हम सब बच्चों का है। குழந்தைகளாகிய நம்முடையது. दिखाते कि गोवर्धन पर्वत उठाने के लिए सभी ने நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா, கோவர்தன उंगली மலையை लगाई तो इतना எழுப்புறதுக்கு बड़ा गोवर्धन पर्वत भी उठ गया। அவ்வளவு பெரிய மலையை தூக்குறதுக்கு எல்லாருமே சுண்டு आप விரல் सोचोगे கொடுத்தாங்க तो இல்லையா. बस दीदियों की जिम्मेवारी है, उन्हें करना है। அவங்க தான் செய்யணும், लेकिन நம்முடைய नहीं, பெரிய हम சிஸ்டருடைய सबकी வேலை தான். அப்படி இல்லை, पर्सनल நம்ம जिम्मेवारी है எல்லாருடைய பொறுப்பும் इस இருக்கு. कार्य को सहज करने की, इसको தனிப்பட்ட முறையில सफल ஒவ்வொருத்தருக்குமே बनाने की। பொறுப்பு இருக்கு. இதை வந்து तो जो भी मन में आए வெற்றிகரமானதாக कि செய்யணும். बाबा मुझे इसके लिए क्या सफल करना है, நான் என்ன பயன்படுத்தணும் तो இந்த मन में சேவையில, आया उसे நான் डिले मत करिए। மனசுல என்ன कि வருதோ आप அதை सोचिए कि मुझे டிலே 5,000 பண்ணாதீங்க. यज्ञ में करना है या 10,000 நான் 5000 बाबा की கொடுக்கணும், सेवा में 10,000 देना है। கொடுக்கணும். पर ऐसा होता है कि जैसे जैसे समय அந்த बीतता है டைம் போக कि போக अभी என்ன हाँ ஆகுதுன்னா, 10,000 तो बोला था लेकिन 10,000 கொடுக்குறோம்னு சொன்னோம், चलेगा 5,000 ஓகே भी देंगे तो 5000 चल போதும் सकता। அப்படி கூட நினைக்க தோணுது. फिर और थोड़ा समय बीतेगा, அப்புறம் டைம் கொஞ்சம் போகுது, आप कहेंगे कोई नहीं 5 नहीं 3,000 देते हैं, 5000 கூட 1,000 देते வேண்டாம், हैं, 3000 போதும். है ना। तो जैसे जैसे समय बीतेगा எப்படிலாம் டைம் போயிட்டே இருக்கோ, तो कभी कभी ऐसा होगा कि आप 1,000 पर ही पहुंच जाएंगे, 1-2,000। அப்புறமா என்ன ஆகுதுன்னா கடைசியில नहीं, 1000 लेकिन ऐसा கொடுத்தா नहीं போதும். करना है அந்த மாதிரி பண்ண வேண்டாம். कि जो भी मन में आया वो என்னெல்லாம் बाबा ने மனசுல आपको வருதோ, टच कराया है, பாபா நமக்கு டச் பண்றாரோ, आपको अपना पर्सनल भाग्य बनाना है। நம்முடைய சொந்த जो பாக்கியத்தை करेगा सो உருவாக்கிக்கிறோம். पाएगा, யார் செய்யறாங்களோ அவங்க जैसे बाबा அடையறாங்க. ने कहा है। அப்படிதான் பாபா வந்து जैसा சொல்றாரு. और जितना करेगा वो எந்த उतना அளவு वैसा எப்படி செய்யறோமோ पाएगा। அந்த அளவு நம்ம அடையறோம். इसलिए आप किसी को मत देखो, அதனால मुझे करना யாரையும் है। பார்க்காதீங்க, நான் செய்யணும். इसलिए अपने समय को भी सफल करना है। அதனால நம்முடைய நேரத்தை கூட कितना अच्छा பயன்படுத்தணும். भाग्य எவ்வளவு நல்ல பாக்கியம் कल्प में கிடைச்சிருக்கு. एक ही बार मिलने वाला है கல்பத்துல ஒரு முறை தான் கிடைக்குது. ना। एक बार बीता हुआ समय ஒரு முறை कोई கடந்து वापस ला போன सकता है? டைம் வந்து திரும்ப வராது. एक बार जो समय गया तो गया। போன டைம் போனதுதான். ऐसे कई भाई बहन होंगे जो அந்த सोच மாதிரி रहे நிறைய होंगे பேர் कि हमें இருப்பாங்க. भक्ति अटेंड करनी है, நான் கூட பட்டி அட்டன் कुछ ना பண்ணணும் कुछ நிறைய ऐसा பேர் reason யோசிச்சிருப்பாங்க. ஏதாவது तो वो ரீசன் नहीं आ வந்திருக்கும், सके होंगे, வர முடியாம போகும். है ना। तो उन्हें कितना पश्चाताप हो रहा होगा அவங்களுக்கு எவ்வளவு हमें ஃபீலிங் अटेंड இருக்கும், करना था पर हम பச்சாதாபப்படும். नहीं कर நான் सके। செய்யணும்னு நினைச்சேன் ஆனா முடியல. देखिए समय चला गया, फिर हम कुछ அந்த नहीं कर டைம் सकते। போயிடுச்சு, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. एक बार ट्रेन छूट गए तो छूट गए, ட்ரெயின் फिर ஒன்ஸ் वही ट्रेन में बैठ போயிடுச்சுன்னா पाएंगे, அதே ட்ரெயின்ல உட்கார முடியாது. दूसरी ट्रेन मिलेगी पर वही அடுத்த का ட்ரெயின் वही வரும், नहीं मिल ஆனா सकता। அந்த ட்ரெயின் கிடைக்காது இல்லையா. इसलिए समय को அதனால पहचान நேரம், कर நேரத்தை தெரிந்து கொண்டு अपने आप के हर चीज को सफल करना है। நமக்கு நாமே ஒவ்வொரு दूसरा பொருளையுமே खजाना बाबा ने कहा, பயன்படுத்தணும். श्वास को அடுத்ததான सफल करना है। அடுத்த பொக்கிஷம் வந்து சுவாசம். श्वासोश्वास बाबा की याद में, மூச்சுக்கு மூச்சு एक பாபாவுடைய भी श्वास நினைவுல हमारा இருக்கணும். व्यर्थ नहीं ஒரு जाना மூச்சு கூட வீணாக போகக்கூடாது. चाहिए। बाबा कह रहे कि जो यहाँ पे जितना समय को सफल करेगा, இங்க எந்த அளவு நேரத்தை उतना பயன்படுத்துறோமோ लंबा समय அந்த அளவு वो सतयुग में राज्य अधिकारी அவங்க बनेंगे। சத்தியுகத்துல ராஜ்ய அதிகாரியாக यहाँ இருப்பாங்க. पर अगर ब्रेक होते होते रहा இங்க तो பிரேக் सतयुग நடந்துட்டே में भी இருந்ததுன்னா சத்தியுகத்துல கூட ब्रेक होते होते ही राजधानी में वो राज्य ब्रेक कारोबार பிரேக் ஆயிட்டே இருக்கும். तो ऐसा अच्छा लगेगा। அப்ப நல்லா இருக்காது இல்லையா. तो हमें अभी उस समय को सफल करना है। இப்ப அந்த நேரத்தை கூட जो நம்ம श्वास को பயன்படுத்தணும். भगवान के सेवा में समर्पित करेंगे। நம்முடைய சுவாசத்தை பாபாவுடைய சேவையில बाबा कह रहे हमें பயன்படுத்தணும். 21 जन्म तक அவங்களுக்கு 21 कभी भी ஜென்மத்திற்கு श्वास ஒரு फूटेगा नहीं, பொழுதும் कभी हार्ट சுவாசம் अटैक வந்து उनको நின்று नहीं आएगा। போகாது. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ, वो निरंतर 21 जन्म तक बहुत अच्छे से அவங்களுக்கு अपना 21 ஜென்மம் 150 साल तक தன்னுடைய सतयुग में உடல் 2500 வருடங்கள் एक ரொம்ப जन्म इतना ஆரோக்கியமாக लंबी आयु हमारी இருப்பாங்க. रहेगी। तो निरोगी काया हमें मिलेगी। ஆரோக்கியமான உடல் என்பது அவங்களுக்கு तो கிடைக்கும். समय श्वास संकल्प, बाबा சமயம், ने कहा संकल्प நேரம், भी एक बहुत बड़ा खजाना है। நம்முடைய எண்ணங்கள் கூட மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கு. ब्राह्मणों का एक एक संकल्प பிராமணர்களுடைய ஒவ்வொரு बहुत बड़ी எண்ணமும் शक्ति है। जैसे மிகப்பெரிய சக்தியாக இருக்கு. आप जैसे सोचेंगे वैसा ही होगा। நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படிதான் நடக்கும். आप अपने संकल्पों को, थॉट्स को ऐसे व्यर्थ गवाएंगे, நம்முடைய எண்ணங்களை நம்ம தேவையில்லாம வீணாக वेस्ट करेंगे நெகட்டிவா யூஸ் பண்ணோம்னா तो फिर वो आपने वेस्ट कर दी।
அப்போ அது जहाँ आपको लगाना है எங்க நம்ம பயன்படுத்தணுமோ उस समय वो सफिशिएंट एनर्जी आपके पास नहीं रहेगी, அந்த நேரத்துல அந்த தேவையான அளவு நம்ம கிட்ட எனர்ஜி இருக்காது, நம்ம ஒரு ரிசல்ட் वो आपको எதிர்பார்ப்போம், नहीं मिल सकेगा। ஆனா அது கிடைக்காது. इसलिए அதனால इसे भी हमें सफल करना है। அதனால இதை கூட भगवान की எண்ணத்தை सबसे கூட पहली जो பயன்படுத்தணும். अमानत है इस பாபாவுக்கு समय, நம்ம முதல் அடமான பொருள் வச்சிருக்கிறோம் இந்த है உடல். ना, शरीर भी अगर बीमार है உடம்புக்கு तो आप கூட सेवा कर ஏதாவது पाएंगे? உடல்நிலை சரியில்லைன்னா நம்மளால சேவா பண்ண आप முடியாது. चाहेंगे कि मैं स्थूल सेवा करूं, நான் ஸ்தூலமான கருணா சேவா சேவா பண்ணணும், கரும். கருணா சேவா பண்ணணும், थोड़ी साफ सफाई कुछ भी, கொஞ்சமாவது ये கிளீனிங் भगवान பண்ணணும், के घर में हर एक பாபாவுடைய सेवा करी வீட்டுல जाती ஏதாவது है, சேவா हर பண்ணணும். एक के मार्क्स है। अगर आप चेयर भी ठीक से लगा रहे हैं, सिस्टमेटिक लगी हुई है, சேர் கூட பாருங்க तो आने वाले जो भी சிஸ்டமேட்டிக் होंगे இருக்கு. उन्हें யாரெல்லாம் बहुत வராங்க अच्छा लगेगा कि அவங்களுக்கு वाह, நல்ல कितना well managed, நல்லா कितना இருக்கு, systematic है। எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு, நல்லா அரேஞ்ச் मैंने वो பண்ணிருக்காங்க. निस्वार्थ भावना से की, நான் சுயநலம் இல்லாத तो वो भी உணர்வோட हमारा मार्क्स செய்யணும். जमा हो जाएगा, அப்ப கூட நம்முடைய மார்க் है ना। है बहुत சேமிப்பாகும். छोटी सेवा, சின்ன சேவை தான், சேரை நம்ம मैं அரேஞ்ச் अपनी பண்றோம். चेयर्स को ऐसे अस्त व्यस्त डाल के रखूं நம்ம तो ठीक है, சேரை ये सेवा அப்படி இப்படின்னு करेंगे இருந்ததுன்னா तो चलेगा। तो हर एक चीज के मार्क्स हैं, ஒவ்வொரு சேவைக்குமே स्थूल மார்க் सेवाओं இருக்கு. के भी मार्क्स हैं। ஸ்தூலமான சேவைக்கு கூட மார்க் तो இருக்கு. इस अंतिम जन्म के शरीर की भी हमें वैल्यू இந்த करनी கடைசி है, ஜென்மத்துல இந்த உடம்புக்கு கூட बीमार पड़ता மதிப்பு है இருக்கு. तो इसकी संभाल करनी है, दवाई உடம்பு करनी சரியில்லை, மெடிசன் சாப்பிடணும். है ना। जगदीश भाई ஜெகதீஷ் பாய் बहुत सेवा करते थे, நிறைய சேவை பண்ணாரு, बहुत दौड़ते थे सेवाओं में, நிறைய वो சேவை अपना பண்ணாரு. आराम का भी त्याग कर देते थे। தன்னுடைய ஓய்வை கூட தியாகம் तो பண்ணாரு. बाबा ने उनके लिए कहा, जब उन्होंने பாபா शरीर அவருக்காக छोड़ा, சொன்னாரு, எப்ப சரீரம் விட்டாரோ அந்த अव्यक्त சமயத்துல बाप दादा ने சொன்னோம், कहा அவ்யக்த कि बच्चे பாப்தாதா ने ஜெகதீஷ் अपने பாய்க்காக சொன்னார், शरीर का ध्यान नहीं रखा, தன்னுடைய உடம்ப பாத்துக்கல, नहीं तो और भी सेवा कर सकते। இல்லைன்னா அவர் இன்னும் கூட நிறைய சேவை பண்ணியிருக்கலாம். इसलिए ये अंतिम जन्म का इस அதனால शरीर, இந்த கடைசி ஜென்மத்தினுடைய बहुत உடம்பு valuable है। மிகவும் மதிப்பு வாய்ந்தது. इसका भी बहुत ध्यान रखना है, இதற்கு கூட மிகவும் கவனம் வைக்கணும். क्योंकि जो हमने ஏன்னா शरीर छोड़ दिया, நம்ம சரீரம் விட்டுட்டோம்னா अब मैं छोटे बच्चे के रूप में जन्म लूंगी, திரும்பவும் சின்ன குழந்தையா பிறவி कब எடுப்போம். बड़ा होगा, அந்த कब குழந்தை எப்போ समझदार होगा, பெருசாயிட்டு எப்போ और कब புரிஞ்சுக்கிட்டு ज्ञान में चलेगा, எப்போ ஞானத்துக்கு வரும், तब तक तो ये அது समय வரைக்கும் बीत जाएगा, அது வரைக்கும் कुछ नहीं இருக்கக்கூடிய कर सकते। டைம் போயிடும், கடந்து போயிடும். इसलिए शरीर की भी हमें संभाल कर, அதனால இந்த உடலை கூட மிகவும் பாதுகாப்பாக வைக்கணும். इसी में रहते इसी जन्म में हमें नंबर 1 जाने का இந்த लक्ष्य ஜென்மத்துல रखना நம்ம है। நம்பர் 1 போகணும்ன்ற லட்சியம் வைக்கணும். ज्यादा से ज्यादा योग करना है, ज्यादा से அதிகத்திலும் ज्यादा அதிகமாக हमें யோகா सेवाएं பண்ணணும், करनी है, நல்ல சேவா பண்ணணும். तो हर तरीके की सेवा ஒவ்வொரு முறையிலுமே होनी है। இந்த ஜென்மத்துல இந்த உடல்ல इसलिए तन பண்ணணும். भी बहुत जरूरी है। அதனால இந்த உடல் கூட ரொம்ப ரொம்ப धन के தேவையா लिए இருக்கு. मामा ने कहा, धन दिए धन ना कूटे, செல்வத்தை பற்றி கூட சொன்னாரு, जितना हम செல்வம் धन का கொடுக்க दान கொடுக்க करेंगे, அதிகரிக்கும். उतना सतयुग में எந்த அளவு நம்ம இங்க हमारे पास செல்வத்தை अथाह धन होगा, பாபாவுடைய சேவையில ढेर सारा பயன்படுத்துறோமோ அந்த அளவு वो तो मिलना ही சத்தியுகத்துல है। நமக்கு கிடைக்கும். लेकिन ज्ञान धन का हमें दान भी करना है। நம்ம ஞான செல்வத்தை கூட தானம் செய்யணும். ये ऐसा दान है இது कि அப்படிப்பட்ட जितना दान செல்வமாக இருக்கு, करेंगे எந்த उतना அளவு தானம் செய்யறோமோ बढ़ता அந்த ही அளவு जाएगा, அதிகரிச்சுட்டே बढ़ता ही இருக்கும், जाएगा। அதிகரிச்சுட்டே कभी இருக்கும். खत्म नहीं होगा, कभी कम नहीं होगा। இது வந்து குறையவும் செய்யாது, लोग सोचते முடியவும் हैं, செய்யாது. दान உலகத்துல करो तो நினைப்பாங்க ये தானம் खत्म செஞ்சா हो जाए, கம்மியாயிடும். लेकिन ये अविनाशी है, ஆனா இது அழிவற்ற जो ஞான कभी भी खत्म பொக்கிஷமாக हो ही இருக்கு. नहीं सकता है, இது வந்து और हर एक का முடிவடையாது. पर्सनल है। இது ஒவ்வொருத்தருக்கும் कोई मेरे தனிப்பட்டது. खजाने को देख भी नहीं सकता। யாருமே என்னுடைய आपके पास பொக்கிஷத்தை कितना பார்க்கவே खजाना है? முடியாது. நம்ம கிட்ட எவ்வளவு பொக்கிஷம் இருக்கு, तो जितना हमारे पास खजाना है நம்ம उसे கிட்ட எவ்வளவு பொக்கிஷம் இருக்கோ हमें औरों को देना है। அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். जितना देंगे, जितना எந்த அளவு मंथन கொடுக்கறோமோ, करेंगे, எந்த चिंतन அளவு करेंगे, சிந்தனை செய்யறோமோ उतना और बढ़ता जाएगा। அது அதிகரிச்சுட்டே இருக்கும். और जितना दान करेंगे उतना எந்த रिटर्न அளவு में தானம் செய்யறோமோ அந்த அளவு ரிட்டர்ன் इसी நமக்கு जन्म में खुशी, இதே ஜென்மத்துல நமக்கு और குஷியாக, शक्ति மகிழ்ச்சியாக, அமைதி மற்றும் சக்தியாக साथ में கிடைக்கும். हमारे पास जो भी गुण है கூடவே நம்ம கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ, விசேஷ தன்மைகள் उनका இருக்கோ भी दान करना है। அதை கூட தானம் செய்யணும். सिर्फ वर्णन नहीं करना है, வர்ணனை மட்டும் பண்ண வேண்டாம். मेरे पास तो ये शक्ति है, ये என்கிட்ட गुण இந்த है, சக்தி இருக்கு, இந்த குணம் இருக்கு, அந்த மாதிரி வர்ணனை பண்ண ये एक வேண்டாம். प्रकार से मेरापन है। இது கூட ஒரு விதத்துல என்னுடையது என்ற அகங்காரத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. इसलिए जब भी मैं शब्द आए எப்பொழுதெல்லாம் तो मैं நான் என்ற मैं எண்ணம் आत्मा, வருதோ, और நான் मेरा ஆத்மா, मतलब வேற என்னுடையது என்றால் मेरा बाबा, என்னுடைய அப்பா, तो सब कुछ बाबा को समर्पण करना है। எல்லாத்தையுமே பாபாவுக்கு சமர்ப்பணம் तो செய்யும். जो भी हम सेवा करते हैं, என்னெல்லாம் சேவை பண்றோமோ तो सेवाओं में भी हमें सफलता कब मिलती है? சேவையில கூட நமக்கு எப்போ வெற்றி கிடைக்கும்? जब हम எப்ப நம்ம पूरी எல்லாருமே तरह से समर्पण भाव से करेंगे। முழுமையான சமர்ப்பண बेफिक्र உணர்வோட होकर செய்யணும். கவலையற்ற நிலையில, கவலையற்ற सेवा तो மனநிலையில करनी है। செய்யணும். சேவை கண்டிப்பா பண்ணணும். अब वो टेंशन लेकर के भी सेवा तो होने वाली ही है, டென்ஷனோட சேவா क्योंकि வந்து कार्य நடக்காது. मेरा तो नहीं है, என்னுடைய कार्य காரியம் किसका है? கிடையாது. காரியம் யாருது? எல்லா बाबा का कार्य है। பாபாவுடைய செயலாக तो இருக்கு. मेरे नहीं तो किसी और के द्वारा तो हो ही जाने वाला है। நான் செய்யலன்னா வேற யாராவது ஒருத்தவங்க लेकिन मैं செய்வாங்க. टेंशन ले लेके करूं कि हाँ அதனால ये होगा, कैसे होगा, இதை செய்யணும், அதை कितना செய்யணும், manage என்ன करना है, நடக்கும், எவ்வளவுதான் மேனேஜ் பண்றது, होने वाला है।
लेकिन बेफिक्र होके करें। ஆனா கவலையற்ற நிலையில பண்ணுங்க. करण करावनहार बाबा செய்பவர் कराने செய்விப்பவர் वाला है। பாபா, செய்ய வைக்கக்கூடியவர் அவராக இருக்கிறாரு. நான் मैं ஒரு अपने को अंदर கருவியாக से இருக்கிறேன். तैयार रखो, रेडी நான் रखो। என்ன நானே ரெடியா तो வைக்கணும். बाबा फिर आपके द्वारा वो सेवा பாபா कराएंगे। நம் மூலமாக அந்த आपको சேவையை बाबा use செய்வார். करेंगे। பாபா நம்மை பயன்படுத்துவார். जैसे एप्पल काटना है, எப்படி ஆப்பிள் வந்து கட் पर वो जो பண்ணணும், नाइफ है वो उसमें धार नहीं है, शार्प नहीं है। அந்த கத்தியில வந்து கூர்மை இல்ல, அப்ப என்ன பண்ணுவோம்? आप जरूर दूसरा नाइफ लेंगे कि नहीं? அப்ப இன்னொரு கத்தியை தானே எடுப்போம். आप कहेंगे कोई नहीं, एप्पल ही तो काटना है, ला दूसरा नाइफ लो, इसको कट कर दूं। இன்னொரு கத்தி எடுத்து நம்ம என்ன ऐसे ही பண்ணுவோம்னா கட் हमें பண்ணுவோம். अपने அது को போலதான் तैयार நம்மை रखना நாம் है। தயாராக வைக்கும். इंस्ट्रूमेंट बनकर रहना है, நம்ம வந்து கருவியாக बाबा இருக்கணும். हमें यूज कर सके। பாபா நம்மை பயன்படுத்துவாரு. आपकी विशेषताएं, गुण, நம்முடைய कलाएं விசேஷ जो भी हैं, தன்மைகள், குணங்கள், वो आपसे கலைகள் बड़ों को पता है। பெரியவங்களுக்கு वो தெரியும். समय आने पे आपको அது अपना நேரம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது आपको பயன்படும். सामने से ऑफर करना है। நம்ம நம்ம ஆஃபர் यदि பண்ணணும். कोई सेवा हो இந்த तो हमें சேவை जरूर இருந்தால் बताना, हम जरूर கண்டிப்பா करेंगे। சொல்லுங்க, நான் செய்யறேன். நம்ம வந்து நம்முடைய तो जरूर वो விஷயங்களை आपको சொல்லணும். बुलाएंगे, கண்டிப்பா அவங்க நம்முடைய आपको भी பெரியவங்க सेवा में நம்மள सफल கூப்பிடுவாங்க, அதை और சேவையில் सफलता பயன்படுத்துவாங்க. आपको जरूर அப்ப கண்டிப்பா வெற்றி என்பது கிடைக்கும். बाबा करवाने वाला है, பாபா कराएगा ही, செய்ய जरूर வைக்கக்கூடியவர், கண்டிப்பாக करेगा। செய்வார். डाउट ना हो कि पता नहीं होगा कि नहीं இதுல होगा, சந்தேகம் வரக்கூடாது. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, என்ன நடக்கும்? बाबा की सेवाएं वो हो ही जाने वाली है। பாபாவுடைய சேவை इसलिए கண்டிப்பாக निश्चिंत நடைபெறும். रहना है। அதனால கவலையற்ற நிலையில जो निश्चिंत இருக்கணும். रहना है उनको யார் निश्चित கவலையற்ற रूप से நிலையில सफलता இருக்காங்களோ मिलती ही है। அவங்களுக்கு தான் வந்து நிச்சயமாக வெற்றி என்பது, பலன் अंदर से என்பது आपको கிடைக்கும். relax रहना है। உள்ளுக்குள்ள तो மனதார बाबा, ரொம்ப उनका ரிலாக்ஸா सारा இருக்கணும். जीवन ही सफलता स्वरूप रहा। அப்பதான் நம்முடைய வாழ்க்கை बेफिक्र- முழுவதுமே வெற்றி உள்ளதாக மாறும். इतने सारे परिस्थितियां, प्रॉब्लम्स भी आए, பெரிய பெரிய பிரச்சனைகள் पर வரலாம். एक बल, एक भरोसा। ஒரே பலம், ஒரே कार्य நம்பிக்கை. बाबा का है, बाबा कराएंगे। பாபாவுடைய காரியம் பாபா செய்வாரு. एग्जाम्पल सुना होगा, நிறைய कि எக்ஸாம்பிள் वहाँ நம்ம बहुत கேட்டிருப்போம். पिकेटिंग हुई, बाबा का सेंटर बंद करने की बात हो रही थी, பாபாவுடைய சென்டர் सभी जगह बहुत विरोध हो रहा था। நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது ஒரு வீட்ல, बाबा ने பாபாவுடைய कहा, வீட்ல. मम्मा आपको जाना है, பாபாவுக்கு தெரியும் आपको विजय होकर लौटना है। நீங்க வெற்றி அடைந்துதான் मम्मा ने திரும்ப कहा, வரணும். "जी बाबा जरूर।" மாமா சொன்னாங்க ஓகே. मम्मा गए। மாமா சொன்னாங்க. अब सोचो इतना हलचल वाले वातावरण में वो எவ்வளவு गए, குழப்பமான சூழ்நிலையில மாமா मन போனாங்க. में प्रश्न तो उठता होगा, நிறைய கேள்விகள் மனசுல पर வந்தது. नहीं, मम्मा थी वो, மம்மாவா இருந்தாங்க. निर्संकल्प स्थिति में चले गए। எந்த விதமான சந்தேக और वहाँ எண்ணங்கள் बिल्कुल இல்லாம போனாங்க. तपस्वी रूप जैसा होता, தபஸ்வி ரூபத்துல இருந்தாங்க. उन्होंने बहुत योग तपस्या की। அவங்க நிறைய लोग आए थे, யோக் தபஸ்யா गुस्से பண்ணாங்க. गुस्से में, நிறைய பேர் வந்தாங்க கோவத்தோட. इसको बंद करेंगे, इसको हम இத க்ளோஸ் यहाँ பண்ணுங்க, पे कुछ भी सप्लाई होने नहीं दे देंगे, இங்க food, எதுவுமே water வரக்கூடாது, आदि। இங்க சாப்பாடு लेकिन जैसे தண்ணி उन्होंने எதுவுமே मम्मा को வரக்கூடாது. देखा, அவங்க மம்மாவை பார்த்தாங்க. कहे तो साक्षात देवी है, அவங்க வந்து எப்படி तो இருந்தாங்கன்னா साक्षात பாக்குறதுக்கு जगदम्बा है। சாக்ஷாத் आए थे தேவியாக गुस्से இருந்தாங்க. में, ஆனா கோவத்தோட வந்தாங்க. लाठी लेकर के, चाकू आदि लेके, எல்லா ஆயுதங்களையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா மம்மாவை பார்த்தாங்க. என்ன நடந்தது? पता नहीं इनको भी जादू लग गया शायद। அவங்களுக்கு திடீர்னு ஏதோ மேஜிக் நடந்தது. பிரம்மகுமாரிசுடைய மேஜிக் यानी நடந்தது. देखो योग में इतनी शक्ति है। யோகத்துல அந்த அளவு சக்தி तो இருக்கு. जब विजय हुए, எப்போ வெற்றி तो அடைகிறோம்? कईयों ने बाबा को, ब्रह्मा நிறைய बाबा பேர் मम्मा को पूछा कि बाबा, நிறைய பேர் इतना மாமா बड़ा அம்மாவை problem था, பார்த்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை तो இருந்தது. आपको ऐसा मन में डाउट नहीं हुआ உங்களுக்கு டவுட் कि வரலையா? हम सफल होंगे या नहीं? நம்ம வெற்றி அடையோமா மாட்டோமா அந்த மாதிரி उन्होंने சந்தேகம்லாம் कहा कि வரல. बाबा का कार्य है, இப்ப மாமா बाबा சொன்னாங்க कराएंगे। இது பாபாவுடைய காரியம், कल्प பாபா पहले जो செய்வாங்க. हुआ था वही होना கல்பத்துக்கு है। முன்னாடி நடந்தது, हमको निश्चिंत அதனால है। கண்டிப்பா நடக்கும். இதுல तो கவலைப்படுறதுக்கு देखिए, ஒண்ணும் இல்ல. निरसंकल्प स्थिति रहे, அவங்களுக்குள்ள कितनी எந்த बेफिक्र விதமான स्थिति रही, குழப்பமான எண்ணங்கள் எதுவுமே கிடையாது. इसलिए वो सफल हुए। அது வெற்றி அடைஞ்சது. हर पल, ஒவ்வொரு हर कदम पे बाबा के ஒவ்வொரு श्रीमत के அடியிலையும் अनुसार பாபாவுடைய ஸ்ரீமத் படி चलते रहे, போயிட்டே இருந்தோம்னா इसलिए उनका जीवन भी बहुत सफल। அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக हमें भी இருந்தது. उनको ही देखना है, நம்ம கூட அம்மா பாபாவை தான் பார்க்கணும். जैसा ही बनना அவங்களை है, போலதான் ஆகணும். कदम पर कदम रखते हुए चलना है। ஒவ்வொரு அடியும் அடி மீது அடி எடுத்து तो வைக்கணும். हमारा समय, संकल्प, श्वास, நம்முடைய எண்ணம், சபை சுவாசம், குண சக்தியா, எண்ணங்கள், நம்முடைய குணங்கள், பாபா की சக்திகள் सेवा में हमें பாபாவுடைய सफल சேவையில பயன்படுத்தணும். तो अभी आप सबको इतना सुंदर இப்போ இவ்வளவு बाबा நேரம் चांस दे रहे हैं। பாபா சான்ஸ் கொடுத்திருக்காரு. गोल्डन जुबली आप सेलिब्रेट करने जा रहे हैं கோல்டன் सभी। ஜூப்ளி நம்ம எல்லாருமே तो செலிப்ரேஷன் பண்ண जरूर போறோம். आप अपने मन में ऐसा लक्ष्य रखिए, அந்த மாதிரி லட்சியத்தை நம்முடைய जो भी மனசுல बाबा வைக்கணும். टच कराए, பாபா என்ன धन, டச் பண்றாரோ समय, நம்முடைய श्वास, आपकी உடல், गुण, மனம், शक्तियाँ, सभी பொருள், इसमें குணம், सफल करना है। சக்தி எல்லாத்தையுமே कि आपकी बड़ी இந்த दीदियों को சேவையில कहना ना पड़े। பயன்படுத்தணும். பெரியவங்க வந்து சொல்ல வேண்டி जो भी இருக்க கூடாது. कहते हैं, कहने से करे वो, சொல்லி செஞ்சோம்னா क्या कहते हैं मालूम है आपको? தெரியும் தானே நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க. कहने से करे वो मनुष्य, சொன்ன பிறகு செய்தால் दो ना, மனிதர்கள். मतलब आपको टचिंग नहीं आ रही है। உங்களுக்கு டச்சிங் வர மாட்டேங்குது. दीदी ने कहा आपने किया तो आप मनुष्य की कैटेगरी में कहलाएंगे, So, நம்ம சிஸ்டர் சொல்றாங்க இதை செய்யணும்னு, அப்ப மனிதர்களுடைய இதுல வந்துருவாங்க. அதனால वो நம்ம देवता कहा जाता है। புரிஞ்சுக்கிட்டு செய்யறோம்னா तो அப்ப पहला நம்ம है इशारे से தேவதைகளாக करे वो மாறிடுவோம். देवता,
புரிஞ்சுக்கிட்டு कहने से செஞ்சா करे தேவதைகள், मनुष्य और कहने சொல்லி से भी न செஞ்சா करे वो, மனிதர்கள், சொல்லியும் वो செய்யாமல் थर्ड இருந்தா है, तो அவங்க उसका வந்து नाम ही नहीं लेना है। மூன்றாவது பெயரையே நம்ம उसमें சொல்ல तो हमें आना முடியாது. ही नहीं है। அதுல நம்ம வரவே கூடாது. सभी को देवता बनना है, நம்ம எல்லாருமே लक्ष्मी தேவதையாகணும். हमारा நம்முடைய லட்சியமே தேவதையாவதுதான், மிக लक्ष्मी உயர்ந்தது. नारायण बनना, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும். और जरूर से बड़ों की इच्छा को समझ करके கண்டிப்பாக பெரியவங்களுடைய हमें पहले से விருப்பத்தை इसके लिए contribution நிறைவேற்றணும். अपना हर तरह से देना है நம்முடைய वो ஒத்துழைப்பு भी ஒவ்வொரு निश्चिंत விதத்திலையுமே खुश रहें தரணும். कि हमारे भाई बहन तो बहुत अच्छे हैं, நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் एकदम சிஸ்டர்ஸ் देवता ரொம்ப स्वरूप நல்லவங்க, बन गए। தேவதா சுரூபம் इस ஆயிட்டாங்க. भट्टी से निकले सच में एकदम இந்த दिव्य பட்டியிலிருந்து चमकती आत्मा, இவங்க வந்து தெய்வீக इशारा समझने ஜொலிக்கக்கூடிய वाले, ஆத்மாவாக இருக்காங்க, புரிஞ்சுக்கிறாங்க, पवित्र மிகவும் தூய்மையானவர்கள், दिव्य आत्मा बन गए, தெய்வீக जैसे बाबा ने कहा। ஆத்மா ஆயிட்டாங்க. பாபா சொல்றாரு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ठीक है, तो अभी हम 5 मिनट योग करेंगे, बहुत पावरफुल। நம்ம ஒரு 5 நிமிஷம் யோகா और பண்ணலாம். अपने आप को चेक करते जाएंगे நாமே நாமே செக் பண்ணலாம். कि हमारे पास जो भी खजाने हैं என்கிட்ட என்னெல்லாம் பொக்கிஷம் இருக்கோ, इनको हमने कहाँ तक எதுவரை किया, அதை நான் எந்த அளவு பயன்படுத்தி अगर இருக்கேன். नहीं किया है அப்படி तो பயன்படுத்தலன்னா अभी समय है, இப்ப நேரம் இருக்கு, प्लान बनाए कि அதுக்கான कैसे हम பிளானிங் इसको போடுங்க. सफल करेंगे। எப்படி நான் பயன்படுத்துவது. ओम शांति। ஓம் சாந்தி.